அவர் ஒரு முழுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். ஸ்டாலின் போன்றவர்கள் இன்றைக்கு வைக்கிற பிரச்சாரம் என்ன? நீ ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இல்லைங்களா, 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறவர். நியாயமாக ஸ்டாலின் தான் என்ன சொல்லணும்? எங்க 5 வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், வாக்களிங்கள் கேட்கணும். ஒரு இடத்திலே கூட இல்லை. பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி. இதை தவிர ஸ்டாலினுக்கு பேசுவதற்கே எதுவும் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியோடு கம்பேர் பண்ணணும் பாரதிய ஜனதாவை. அதுக்கு தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? பேசலாமா, உட்காரலாமா? திமுக ஆள் அனுப்புறீங்களா? என்ன ஜிடிபி இருந்துச்சு? நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருந்துச்சு? இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில என்ன பங்களிப்பு காங்கிரஸ் இருந்துச்சு? இந்த நாட்டிலே நடந்த மத கலவரங்களின் எண்ணிக்கை என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? பேசலாமா? என்ன உங்களுக்கு இவங்களை திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு எவனெல்லாம் ஒத்து வருகிறானோ அவனெல்லாம் உயர்வானவன் என்று தூக்கி வைத்து கொண்டாடுவார். எவனெல்லாம் கொள்ளையடிப்பதை தடுக்கிறானோ அவனையெல்லாம் துரோகி, அவனெல்லாம் எதிரி என்று முத்திரை குத்துவார்கள். அப்படித்தான் இன்னைக்கு இவங்க பாரதிய ஜனதாவையும் பேசிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதாவோட நிலையை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. என்னுடைய கருத்து என்ன காரணம்னா, காங்கிரஸ் ஓடுற வேட்பாளர்கள் பாருங்க, யாருன்னே தெரியல. யாருன்னு எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, காங்கிரஸ்காரனுக்கே தெரியல. அதை ராணுவ கட்டுப்பாட்டோடு நிறைவேற்றுகிற கட்சி அதிமுக. பாரதிய ஜனதாவும் அப்படியான கட்சி தான். தலைமை சொன்ன பிறகு அண்ணாமலை இன்னொரு முடிவு எடுப்பார் என்றெல்லாம் நான் உறுதியாக நம்பவில்லை. எனக்கு தெரிந்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஒரே நோக்கம் வெகு காலமாக தெளிவாக இருக்கிறது. அது திமுகவினுடைய இந்த கொடூரமான மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவது. அதான் முதலமைச்சர் இவ்வளவு ஏழையாக இருக்கிறாரே, பாவம். 50,000 ரூபாய் என்னமோ தான் இருக்கிறது, கையிருப்பு இருப்பதாக. இவ்வளவு வறுமையில் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கனிமொழி அவர்களே. அப்படி 2 ஃப்ரிட்ஜ் இருக்கிற திமுக காரங்க எல்லாம் கொண்டு வந்து உங்க வீட்டில் கொடுப்பாங்க, வாங்கி வச்சு நீங்க எல்லாம் ஏன்னா ரொம்ப ஏழையா இருக்கிறீங்களா கலைஞர் வீட்டு குடும்பத்துல எல்லாம் அதையெல்லாம் அனுபவிங்க. இதெல்லாம் ஒரு இந்த ஸ்டாலினுடைய இந்த போலீஸை வச்சுட்டு இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காது, அதனால சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிடுகிறேன் உத்தரவே போட்டார் உயர்நீதிமன்ற நீதிபதி. மரண தண்டனை நிறைவேற்றுவதாக புழுகுகிற ஸ்டாலின் வெக்கம் இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன செஞ்சது தெரியுமா இந்த அரசாங்கம்? சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை விசாரிக்க கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. நீ சரியான ஆளா இருந்தா, நல்ல மானமுள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தா அந்த நொடி நீ பதவி விலகி இருக்கணுமா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கணுமா இல்லையா? அவரு ஒரு குழந்தை 10 வயசு குழந்தைய சீரழித்த வழக்குல சிபிஐ வேண்டான்னு ஏன் போய் நிக்கஞ்சற? சட்டத்தை சரியாக பயன்படுத்த சட்டமெல்லாம் இருக்குது. சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, சட்டத்தை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு துணை போயிருக்குது ஒரு அரசு. இது எவ்வளவு மோசடியான அரசு. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு சரியாக இன்னும் 19 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு, ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தான் சரியான போட்டியாளர்கள் அப்படின்னு என்டிஏ கூட்டணி களத்துல இருக்காங்க. களத்துல சரியான முறையா பயணிக்கிறாங்களா அப்படின்ற தலைப்புல பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தேர்தலுக்கு சரியா இன்னமும் 2 வாரம் தான் இருக்கு. இப்போ உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா பக்கமும் பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஒருவேளை அப்படி இருந்தா எதன் அடிப்படையில் நம்ம அப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? திமுக ஆட்சிக்கு நாங்க சரியான போட்டியாளர் அப்படின்னு. ஆமாங்க, அதாவது இந்த 2026 நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பணியாற்றி இருக்கிற தலைவர் என்று பார்த்தாலும், ரொம்ப அதிகமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற தலைவர் என்று பார்த்தாலும் நீங்கள் கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை தான் சொல்ல முடியும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எந்த கட்சியினுடைய தலைவருமே இதுவரைக்கும் தமிழ்நாட்டை முழுமையாக சென்று தமிழ்நாடு முழுவதும் சென்று பரப்புரையை முடிக்கவில்லை. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே 234 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை முடித்தார். இப்பொழுது 2ஆம் சுற்றுக்கு கிளம்பி இருக்கிறார். இப்போ அவர் போயிட்டு இருக்கிறது வேட்பாளர்களை ஆதரித்து பண்ணுகிற பிரச்சாரம்ங்கிறது 2வது சுற்று. முதல் சுற்றை ஏற்கனவே முடித்திருக்கிறார். அநேகமாக ஸ்டாலின் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்தான் அந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிறவர். அவரால் எல்லாம் ஒரு முறை கூட தமிழ்நாட்டை சுற்றி வர முடியாது. அதற்கான நேரமும் இல்லை, அதற்கான தகுந்த உடல்நிலையிலும் மனநிலையிலும் அவர் இல்லை. அதுதான் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அப்போ இது என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது, அங்கே கூடுகிற கூட்டம் இருக்கிறது இல்லையா, அந்த மக்கள் வெள்ளத்திற்குள்ளே அவர் வருகிற போது எங்கள் தலைவர் நகர்ந்து வருகிற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் இன்றைக்கு இந்த திமுக அரசின் மீது எவ்வளவு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவர்களால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அந்த கோபாவேசத்தோடு கூட்டத்தில் நிற்கிற அந்த மக்கள், அந்த ஒரு பெரிய ஆர்ப்பரித்து நிற்கிற அந்த மக்கள் கூட்டம் நமக்கு சுட்டி காட்டிட்டு இருக்கு. அதையும் தாண்டி எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுகிற பேச்சு அத்தனையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒன்று, திமுக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த மோசடிகளை, மக்கள் விரோத ஆட்சியினுடைய இந்த கொடூர முகத்தை அவர் தோலுரித்து காட்டுகிறார். இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்தது என்பதை ஒவ்வொரு தொகுதியிலும் பேசியிருக்கிறார்.
நீங்க அதை தான் கவனிக்கணும். ஒரு பிரச்சாரத்தில் கவனிக்க வேண்டியது. எந்த தலைவரோடும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எடப்பாடியார் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில நான் வந்து ஆளுங்கட்சியை திட்டிட்டு போறேன் என்று போகல. ஆளுங்கட்சி செய்யற தவறுகளை சுட்டி காட்டுகிற அதே நேரத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன நன்மைகளை செய்தோம்னு பொத்தாம் பொதுவாகவும் பேசிட்டு போகல. ஒவ்வொரு தொகுதியிலும் பேசியிருக்கிறார். இந்த தொகுதியில் நாங்கள் இதை செய்திருக்கிறோம், இந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இந்த அணைகளை கட்டியிருக்கிறோம், இந்த இடங்களை சாலைகள் மேம்படுத்தி இருக்கிறோம், இந்த இடங்களில் பாலங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம், இந்த தொழில் முனையங்களை எல்லாம் நாங்கள் உருவாக்கி இருக்கோம் இப்ப என்று ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகிறார். அப்ப அவர் வந்து ஒரு முழுமையான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். ஸ்டாலின் போன்றவர்கள் இன்றைக்கு வைக்கிற பிரச்சாரம் என்ன? நீ ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இல்லைங்களா, 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறவர். நியாயமாக ஸ்டாலின் தான் என்ன சொல்லணும்? எங்க 5 வருஷம் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், வாக்களியுங்கள் கேட்கணும். ஒரு இடத்திலே கூட இல்லை. பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி, பாரதிய ஜனதா கட்சி டெல்லி. இதை தவிர ஸ்டாலினுக்கு பேசுவதற்கே எதுவும் இல்லை. இதை பலரும் கூட எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா, தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது, ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர்னு முதலமைச்சர் சொல்லிட்டே இருக்கு. அது வந்து ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிற டெல்லி போபியா, பிஜேபி போபியா, அதுதான் அதற்கு காரணம். புரியுதானுங்களா? அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி குறித்து குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? 3வது முறையாக வென்று 12 ஆண்டுகளை தொடர்ச்சியாக இந்தியாவிலே ஆட்சி செய்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கும் என்று ஸ்டாலின் நம்புறார். எனவே அதை வைத்து நாம பிரச்சாரம் பண்ணலாங்கிறார். இப்ப அதற்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களும் சரி, நாங்கள் பேசுகிற போதும் என்ன சொல்றோம்னா, பாரதிய ஜனதாவையே நீ எடுத்துக்கோ, ஒன்றும் தப்பு கிடையாது, விமர்சி. எங்க எதோட கம்பேர் பண்ணணும்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியோடு கம்பேர் பண்ணணும் பாரதிய ஜனதாவை. அதுக்கு தைரியம் இருக்கா ஸ்டாலினுக்கு? பேசலாமா? உட்காரலாமா? திமுக இருந்து ஆள் அனுப்புறீங்களா? என்ன ஜிடிபி இருந்துச்சு, நாட்டினுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருந்துச்சு, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் என்ன பங்களிப்பு காங்கிரஸ்க்கு இருந்துச்சு, இந்த நாட்டிலே நடந்த மத கலவரங்களின் எண்ணிக்கை என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்? பேசலாமா? ஆனா இப்ப இந்த மதக்கலவரம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டாலே அவங்க திட்டமிட்டு இது பிஜேபிக்கும் அதுக்கு ஒரு சாயம் பூசின மாதிரி இவங்க பூசுறாங்க இல்லையா? இது மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பார்வையா? சார், இதை வந்து தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரம் வச்சுட்டு நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இப்ப கிட்டத்தட்ட 1982 அந்த கணக்கு எடுத்துட்டோம்னா கூட அவங்க இன்னைக்கு வந்து ஒரு 18 இங்கே ஒரு 50 வருடங்களை நெருங்குற ஒரு கட்சி. இந்த கட்சி வந்து இவங்க போய் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கும்போது RSS என்கிற இயக்கத்தின் மீது தவறான கருத்துக்கள் இங்கே பரப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்து நீங்கள் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று இவர்களுடைய தகப்பனார் முரசொலியில் தீட்டினார் இல்லையா? அன்றைக்கு வரைக்கும் RSSம் RSSோடு நிற்கிற பாரதிய ஜனதா கட்சியும் மதவாத கட்சிகளாக இவர்கள் கண்களுக்கு படவில்லையா? என்ன உங்களுக்கு வந்துங்க, இவங்களை திமுகவை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கு எவனெல்லாம் ஒத்து வருகிறானோ அவனெல்லாம் உயர்வானவன் என்று தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். எவனெல்லாம் கொள்ளையடிப்பதை தடுக்கிறானோ அவனையெல்லாம் துரோகி, அவனெல்லாம் எதிரி என்று முத்திரை குத்துவார்கள். அப்படித்தான் இன்னைக்கு இவங்க பாரதிய ஜனதாவையும் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்கே இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கை எப்படி தோற்று போயிருக்கிறதோ அதே போல அவருடைய பிரச்சாரமும் தோற்று போயிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிரச்சாரம் எந்திரிக்கவே இல்லை. அதுல ஒண்ணுமே இல்லை. எந்த கூட்டணி கட்சி தலைவரும் பிரச்சாரத்துக்கு போனதா தெரியல. ஆனா திருமாவளவன் அவர்கள் எங்காவது பேசி நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. நான் இது வரைக்கும் பார்க்கல. கூட்டணிக்குள்ள பல சலசலப்புகள் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க என்ன திட்டமிட்டு மறைச்சாலும் பத்திரிகைன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ என்னதான் இருந்தாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அளவுக்கு உழைப்பை போட்டு மக்களை சந்திக்கிறார் அப்படின்னா நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பிஜேபியோட வேட்பாளர்கள் அறிவிப்பு வந்து இந்த அளவுக்கு இழுபறி ஏற்பட்டுச்சு இல்லையா? இது ஒரு மைனஸா இந்த கூட்டணிக்கு பார்க்கப்படாதா? ஏன்னா இன்னும் 2 வாரம் தானே இருக்கு. நேத்து வேட்பாளரை அறிவிச்சு இன்னைக்கு போய் களத்தில் நின்று மக்களிடத்துல சென்றடைஞ்ச முடியும் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுங்க சார்? வேட்பாளர்கள் அப்படித்தான் அறிவிக்க முடியுங்க. வேட்பாளர் அறிவிக்கிறது அது பிழை கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று நிற்கிறோம். அப்ப நாங்க 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்துவதற்கு தகுதியாக தான் இருப்போம். பாரதிய ஜனதா கட்சி எங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கும் 234 தொகுதியில் வேட்பாளர் இருப்பாங்க. ஆனால் எந்த தொகுதி நம்மளோட வசம் வரப்போகிறது என்பது அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. இல்ல ரொம்ப டிலே பண்ணிட்டாங்களோ பிஜேபி? அப்படி ஒரு தோற்றத்தையும் இவங்க காட்டுறாங்க. அப்படியாக நான் பார்க்கல. அது ஒன்றும் பெரிய டிலே எல்லாம் கிடையாது. வேட்பாளர் இறக்கிக்கிறாங்க, வேட்பாளர் அவங்க பாட்டுக்கு களத்துக்கு போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் பண்ண டிலேவுக்கு பாரதிய ஜனதாவோட டிலே நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. என்னுடைய கருத்து என்ன காரணம்னா, காங்கிரஸோடு இருக்க வேட்பாளர் பாருங்க, யாருன்னே தெரியல. யாருன்னு எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, காங்கிரஸ்காரனுக்கே தெரியல. புரியுதுங்களா? அவன் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளரே தேடிட்டு இருக்க, யார் வேட்பாளர், இது பேர் ஒன்று வந்துருச்சு, இந்த பேர் எங்க இருக்குது, யாருடைய பேர் என்று தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு அவல நிலை. ஆனால் பாரதிய ஜனதா அப்படியான நிலையெல்லாம் இல்லையே. சாலிடா தெளிவான வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்களே. அவங்களுடைய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் களத்தில் இருக்கிறாங்களே. அதனால டிலே ஆனதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்னு எனக்கு தோணல இனி பிரச்சாரத்தில். ஏன்னா ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவரும் பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் அவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தமிழிசை அவர்கள் அவங்க பிரச்சாரத்தில் இருந்தாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அங்கே கோயம்புத்தூர் அந்த ஒட்டிய பகுதிகளில் அவங்க பிரச்சாரத்தில் இருந்தாங்க. இப்படி எல்லா தலைவரும் அண்ணாமலை அப்படின்னு சொன்னதுனால ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் அந்த 27 தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் அவர் பெயர் இல்லை. இதை ஊடகம் முழுவதும் எப்படி வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா,
நீங்க வந்து இவர் போட்டியிட வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டுருச்சு. அண்ணாமலை வந்து போட்டியிட வாய்ப்பு குடுக்கல பாஜக. அதனால இது வந்து இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு ஊடகத்துல செய்திகள் வருது. உங்களுக்கு தெரிந்த அளவுல இந்த செய்தி எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்துங்க, இது தொடர்ச்சியா ஊடகங்கள், அதுவும் திமுகவிடம் விலை போய் இருக்கிற ஊடகங்கள் தொடர்ந்து பரப்புகிற ஒரு வேலை. இது எதற்கான வேலைன்னா, இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற இந்த கட்சிகளை, அந்த கட்சியினுடைய தொண்டர்களை குழப்பணுங்கிறதுக்காக மீடியாவை வச்சு திமுக கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பொய். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன். நான் ரொம்ப நெருங்கி பழகுற வாய்ப்பை பெற்றவனெல்லாம் இல்ல. ஆனாலும் நான் சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவர். எனக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும், மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மத்திய அமைச்சராகிற வாய்ப்பு அவருக்கு கைகூடி வந்தது. அதை தான் வேண்டாம் என்று விட்டு வந்தவர். தேர்தல் நிற்க வேண்டியதில்லை, யாரையும் போய் இது பண்ண வேண்டியதில்லை, பேச வேண்டியதில்லை. மத்திய அமைச்சராக இருந்திருக்கலாம், அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். வேண்டான்ட்டு வந்தவர். ஆனால் அவர் சீட்டு கேட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சீட்டு கேட்டு நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சீட்டு கேட்டு வேண்டான்னு யார் சொல்லுவா இன்னைக்கு இருக்க நிலைமையில்? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல முறை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் எங்கள் தோளோடு தோள் நிற்கிறார், நாங்கள் ஒரே இதில் தான் போறோம். அந்த கட்சியினுடைய ரூல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவங்களுடைய தலைவர்களே அவர்கள் மாற்றித்தான் ஆகணும். இது பாரதிய ஜனதா இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இந்த ரூல் இருக்கு, காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கு. அது பயன்படுத்தாமல் இருக்கிறது பண்ண, ஆனால் பாரதிய ஜனதா அதை பயன்படுத்துது. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்குள்ள கட்சி கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர் அவர். இதுதான் நான் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் என்று இவர்கள் சொல்வதை நான் ஏற்பதில்லை. அவங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இருக்கும்போது கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவை அவர்கள் அமுல்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க. கட்சி கட்டுப்பாடுனா என்ன என்பதை புரிந்து வைத்தவர்கள். காங்கிரஸ்காரன் இல்லை, பாரதிய ஜனதா இருக்கிற யாரும் காங்கிரஸ்காரன் இல்லை. புரியுதுங்களா? தலைவர் ஒரு பக்கம் பேசிட்டு கீழே இவன் போய் ஒரு பக்கம் கூட்டணி அமைச்சிட்டு வர்ற அந்த வேலையெல்லாம் பாரதிய ஜனதா நடக்காது. பாரதிய ஜனதா அவங்க ஒரு தலைமை இருக்குது, அவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவார்கள். நான் சொல்லுகிறேன், அண்ணாமலை அதிகமாக கட்டுப்படுவார். ஏன்னா ஒரு யூனிஃபார்ம் டியூட்டியிலிருந்து வந்தவர், அவர் ஒரு ஐபிஎஸ் கேடரா இருந்து வந்தவர். இன்னைக்கு கூட அவர் அதிருப்தியில் இருக்காரு. அவர் பல கலந்து கொள்ள மாட்டாருனாங்க. ஆனா பிரதமர் நிகழ்ச்சி கூட அவர் கலந்து. இது வந்து அப்பட்டமான பொய்ங்க. நான் சொல்றேன், பிரச்சார களத்திலே, பரப்புரை களத்திலே அண்ணாமலை அவர்கள் பரப்புரையில் இறங்கி அடிக்கிற போது அன்றைக்கு இந்த விஷமத்தனத்தை பரப்பி கொண்டிருக்கிற ஊடகம் எல்லாம் வேற ஏதோ கண்டுபிடிச்சிட்டு வருவான். ஆனா அப்ப ஏன் போட்டியிடன்ற கேள்வி வரும்ல சார்? போட்டிட்டு இருக்கலாம்ல அவரு. என்ன திட்டம்ங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியும், திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், திரு அமித்ஷா அவர்களுக்கு தெரியும், மோடி அவர்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் இன்னும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். ஏன் பேசணும்? அதையே இன்னொரு குற்றச்சாட்டா விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, இவர் உறுதியா வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, அமைதியா ஒதுங்கிடுவார் அப்படின்னு. அதை வந்து நான் உறுதியா சொல்றேன், நான் அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு திரு அண்ணாமலை அவர்களை நான் வெளியிலிருந்து பார்த்தவன் தான். நீங்க ஒரு ராணுவம் இருக்குதுன்னு சொன்னா ராணுவம் எப்படி செயல்படணும்? மேலேருந்து உத்தரவு கொடுத்தாச்சுன்னா நான் என்னையே முதல் வரிசையில் போக சொல்றேன்னு கேட்க முடியுமா? ஒரு உண்மையான ராணுவ வீரன் கேட்பானா? உத்தரவு வந்தாச்சு, மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் தான் முழுமையாக பார்த்துட்டு இருக்கிறவன், அவனுக்கு தெரியும். அப்போ உத்தரவு வந்தாச்சுன்னா வேலை செய்ய போவாங்க. எங்கள் கட்சி அப்படியான கட்சி அதிமுக. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கு மீறி எங்களுக்கு எதுவும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கலாம், பல்லாண்டு கால அனுபவம் கொண்டவராக இருக்கலாம், அதான் பொதுச் செயலாளர் சொல்லியாச்சு, கட்சி தலைமை முடிவெடுத்தாச்சு. அதை இராணுவ கட்டுப்பாட்டோடு நிறைவேற்றுகிற கட்சி அதிமுக. பாரதிய ஜனதாவும் அப்படியான கட்சி தான். பாரதிய ஜனதாவுக்குள்ள வந்து தலைமை சொன்ன பிறகு அண்ணாமலை இன்னொரு முடிவு எடுப்பார் என்றெல்லாம் நான் உறுதியாக நம்பவில்லை. எனக்கு தெரிந்த அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஒரே நோக்கம் வெகு காலமாக தெளிவாக இருக்கிறது. அது திமுகவினுடைய இந்த கொடூரமான மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்துவது. அதற்கு எதிராக அவர் செய்வார் என்று இவர் சொல்லுவதெல்லாம் இவனுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்கிற மோசடி. இந்த மோசடிக்கு யாரும் பலியா இருக்கக்கூடாது சார். அதே மாதிரி நீங்க திமுகவோட தேர்தல் வாக்குறுதி பார்த்திருப்பீங்க. முதலமைச்சர் வந்து திடீர்னு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறோம், அந்த கூப்பன்ல வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன் நீங்க எதுனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த அறிவிப்பு வந்து 5 ஆண்டுகளாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப இல்லாம இப்ப வந்து இந்த அறிவிப்பு கொடுக்கறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு, உடனடியாக போட்டி அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த விஷயம் வந்து களத்துல வந்து பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெறுமா? பெண்கள் மத்தியில் இல்லை, மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கொடுக்குற தேர்தல் வாக்குறுதிங்கிறது ஒரு பொய்ங்கிறத வெளிப்படையாக ஒத்துக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு. ஏற்கனவே இவர்கள் அச்சடிச்சு கொடுத்ததே 505 வாக்குறுதி, 7.5% வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? 92.5 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இவங்க கொடுத்த வாக்குறுதியில. போன தேர்தலில் கொடுத்தது. இந்த தேர்தலில் வந்து என்ன வாக்குறுதி கொடுக்கறதே தெரியல. சாதனை கூட்டம்லாம் நடத்துறாங்கல்ல, அவ்வளவு சாதிச்சிருக்கோம். நீங்க அந்த கூட்டங்களை வேணா எடுத்து போடுங்க. நான் இளைய பாரத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்க அந்த சாதனை விளக்க கூட்டம் போட்டாங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க. ஏன்னா அந்த கூட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 160 கூட்டம் நான் கேட்டிருப்பேன். நீங்க அதை எல்லாம் எடுத்து நீங்களே ஒரு தடவை உட்கார்ந்து பாருங்க. எவனாவது ஒருத்தர் சாதனை விளக்கி பேசியிருக்கானு பாருங்க. ஒரு பேச்சாளர், அவங்க இருந்து பேசுற ஒரு பேச்சாளர், யாராவது ஒருவர் இதெல்லாம் எங்கள் சாதனைன்னு பேசியிருக்காரான்னு பாருங்க. அத்தனை கூட்டங்கள்லையும் பிஜேபி பிஜேபி பிஜேபி.
இந்த பக்கம் வந்தா எடப்பாடியார் வந்து அவங்க ஆட்சி காலத்துல நீ என்ன செஞ்ச 5 வருஷம் அது அது ஒரு பக்கம் கொடுங்க. இந்த வாக்குறுதிகள் கொடுத்ததை மக்கள் நம்பவில்லை, இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கூப்பன் கொடுக்கறதுங்கிறது எந்த வகையான ஊழலுக்கு வழிவகுக்கிற திட்டம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த கூப்பன் நீ யாருகிட்ட வாங்கணும், அப்புறம் எந்த கடையில் போய் வாங்கணும், அதுக்கு எத்தனை கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் கருணாநிதி காலத்திலிருந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எனவே எடப்பாடியார் மிக தெளிவாக அறிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில எங்கள் பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் இவர்கள் ஆட்சி காலத்திலே மக்கள் பட்டிருக்கிற இந்த பெருந்துயரிலிருந்து உடனடியாக ஒரு நிவாரணம் பெறுகிற வகையில ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்போம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இந்த அறிவிப்பு எதற்கு என்பதையும் சொன்னார். கரண்ட் பில் அதிகப்படுத்தி, பல மடங்கு அதிகப்படுத்தி, வீட்டு வரியை பல மடங்கு அதிகப்படுத்தி, பால் விலையை ஏற்றி, பத்திரப்பதிவு கட்டணங்களை ஏற்றி, குப்பைக்கு வரி போட்டு, கழிவுநீர் நீக்க வரியை ஏற்றி, சகல வரிகளையும் ஏற்றி, ஒரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, ஒரு பேரூராட்சி என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலைக்கும் வரி ஏற்றி மக்கள் தலை மீது இப்படி ஒரு சுமையை நீ சுமத்தி வைத்திருக்கிறாய். மக்கள் கட்டி இருக்கிற அந்த வரியில இருந்து அவர்கள் இன்றைக்கு வறுமைக்கே தள்ளப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிற இந்த மக்கள் சமூகத்துக்கு ஒரு தொகை கொடுக்கணும். அது ஒரு நிவாரணம் என்கிற அளவில் தான் எங்கள் பொதுச் செயலாளர் அறிவித்தார். 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த 10,000 அவர் கொடுக்குற காரணம் என்ன? அந்த 10,000 அவங்க கிட்ட இருந்து திருடுறது இவன், இந்த அரசு. புரியுதுங்களா? திமுக அரசு தான் திருடுது. அதை திருப்பி கொடுப்பேன்கிறார் எடப்பாடியார். நாங்கள் வந்தோன்னே அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு திருப்பி. இப்போ என்ன சொல்றது? நானும் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா திருடுறதே நீ தான். அப்போ இப்போ என்ன சொல்லணும்? வேற ஏதாவது வித்தியாசமாக சொல்லலாம். அது போக அடுத்து ஒரு அடி அடித்தார் எடப்பாடியார். நாங்கள் வந்தோன்னே ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஃப்ரிட்ஜு கொடுப்போம் என்று அறிவித்தார். இது எதற்கானது என்பதை அவர் வெளிப்படையாக தெளிவாக சொல்லியிருக்கார். ஏற்கனவே நாங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்கனவே அம்மா ஆட்சி இருக்கும்போதே நாங்கள் அறிவிச்சிருக்கோம், கொடுத்துருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிருக்கோம் எல்லாருக்குமே. நீங்கள் கிரைண்டர் மிக்சி கொடுக்குற அந்த திட்டம் வந்தபோது தாங்க கோயம்புத்தூரில் நலிவடைந்து கிடந்த கிரைண்டர் உற்பத்தியாளர்கள் வந்து மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்று எழுவதற்கான வாய்ப்பு வந்து. ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது அப்படின்றது குடும்பத்தாருக்கு எல்லாரும் கொடுக்க சாத்தியம் நினைக்கிறீங்க? ஏன் சாத்தியம் இல்லை? என்னங்க இது? என்ன சாத்தியத்தின் பேச்சே இல்லை, உறுதியாக கொடுக்குறோம். அதில் அதிமுக கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கைங்கிறது வந்து உறுதியாக செய்யற வேலை மட்டும். ஏன் அப்படின்னா இப்ப தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏன் எழுப்பிருச்சு அப்படின்னா, திமுக வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லாருக்கும் பெண்கள் எல்லாத்துக்கும் இலவசம்னாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட பஸ்ல தான் போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாதம் 1000 அப்புறம் குறிப்பிட்ட குடும்பத்துக்கு தானாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டதுனால மக்கள் எல்லாருமே ஒரு சந்தேகமும் அச்சமும் அது வந்துருச்சு. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்துல இவங்க பண்ணிருக்க வேலை எப்படியான வேலை? சொன்னது எல்லாம் ஒன்று, செய்ததெல்லாம் வேற. அதுக்கு நேர் எதிர் திசையில. இன்னும் சொல்ல போனா போன தடவை தேர்தல் வாக்குறுதியில திமுக வாக்குல அச்சுறுத்தி கொடுத்துருக்காங்க, நாங்கள் சொத்து வரியை ஏற்ற மாட்டோம்னு. புரியுதுங்களா? 3 மடங்கு ஏற்றி இருக்காங்க. 3 மடங்கு ஏறி இருக்கு சொத்து வரி. அப்ப அதனால் அப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வாய்ப்புகள், நிறைய வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் வந்தபோதும் கூட அவர் அதை செய்யல. நாம் வந்தால் எது சாத்தியமோ அதை மட்டும் சொல்லுவோம்னார். அதனால் நான் 100 விழுக்காடு சொல்லுகிறேன், இது சாத்தியப்படக்கூடிய திட்டம். சாத்தியமெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செய்யக்கூடிய திட்டம் தான் இது. வீடு கட்டி கொடுப்போம் இருக்கமே, 80,000 வீடுகள் ஏற்கனவே வீடில்லா ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த இயக்கம் அதிமுக. 80,000 வீடுகள் கொடுத்துருக்குறோம் பசுமை இல்லத்தில். இப்போ மீண்டும் அந்த திட்டம் தொடரும்னு சொல்றாரு. வீடு கட்டி கொடுக்கறத விட வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அது வந்து சாத்தியம். இந்த ரெண்டையும் கொடுத்த பிறகு தான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். மாதம் 2,000 ரூபாய் அனைத்து மகளிருக்கும், குடும்ப அட்டைதாரர்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் என்று சொல்லுகிறார். பேருந்திலே அனைவருமே இலவசமாக பயணிக்கலாம் என்று சொல்லுகிறார். அது போக இப்போ 10,000 ரூபாய் கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேங்கிறார். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் உருட்டணுமே என்பதற்காக இப்போ வந்து கூப்பன் கொடுக்குறோம். அதிலே கூட கனிமொழி ரொம்ப கவலைப்பட்டு பேசியிருக்கிறார், நான் பார்த்தேன். ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதான் முதலமைச்சர் இவ்வளவு ஏழையாக இருக்கிறாரே பாவம். 50,000 ரூபாய் என்னமோ தான் இருக்கிறது, கையிருப்பு இருப்பதாக. எவ்வளவு இருப்பு தொகை? 50,000. 50,000 தான். அவ்வளவு வறுமையில் இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கனிமொழி அவர்களே. அப்படி 2 ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க திமுக காரங்கெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க, வாங்கி வச்சு நீங்கள்லாம், ஏன்னா ரொம்ப ஏழையாக இருக்கிறீங்களா கலைஞர் வீட்டு குடும்பத்தில், எல்லாம் அதையெல்லாம் அனுபவிங்க. இதெல்லாம் ஒரு எதையோ ஒன்று பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. என்னங்க, அவர்களுக்கு தெரிந்து விட்டது, முழுமையாக காலியாக போகிறோம். திமுக தன்னுடைய வரலாற்றில் கடைசி ஆட்சி காலத்தை நிறைவு செய்து விட்டது. அதே மாதிரி சார், இப்போ வந்து அதிமுக அப்படின்ற கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இத்தனை தலைவர்கள் வந்திருக்காங்க. இன்று வரை எடப்பாடி பழனிசாமி களத்துல தொடர்ந்து அவர் நிரூபிக்க முயற்சி பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். ஏன்னா முதன்முறையாக வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்ம பெயர் எடுக்கணும்னு போராடிட்டு இருக்காரு. என்னதான் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அதிமுக அப்படின்னாலே மக்கள் எல்லாத்துக்கும் நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீட்டா இருக்கும், காவல்துறை கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனா திமுக ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். இதையெல்லாம் விட்டுட்டு இப்ப 8,000 கூப்பனை கொடுக்கறது, ஏன்னா பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்ற பார்வை இருக்கு. சமீபத்துல வரைக்கும் நம்ம தினமும் பார்க்க முடியும் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் பாதுகாப்பு உறுதி செய்யற மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு விடாம
இந்த நேரத்துல திடீர்னு இந்த மாதிரி ஒரு கூப்பன் அறிவிப்பு அப்படின்றது இருக்குல்ல, இது பொதுமக்கள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு அதிமுக இதுக்கப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான சட்ட திட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க சார்? இல்ல இப்ப ஒண்ணு வந்துங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் நாங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த கண்காணிப்பு கேமராக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம், காவல்துறையை வலிமைப்படுத்துவோம். எங்களுடைய பிங்க் பேட்ரோல்னு ஒரு திட்டம், அது வந்து அம்மா அவர்கள் காலத்துல, எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல ரொம்ப தீவிரமா செயல்படுத்தப்பட்ட திட்டம் அது. பிங்க் பேட்ரோல் திட்டம். ஆமா, இரவு நேரங்கள்ல காவல் வாகனங்கள்ல பெண் காவல் அதிகாரிகளோடு அந்த ரோந்து பணி தொடர்ச்சியாக நடக்கும். அதே மாதிரி காவலன் செயலின்னு ஒரு ஆப் கொண்டு வந்தோம். எந்த இடத்திலே இருக்கிற பெண்களும், தமிழ்நாட்டிற்குள் எந்த இடத்தில் இருக்கிற பெண்களும் அந்த ஆப்பை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரே ஒரு தொடுதல் மூலமாக புகாரை கொடுத்துடலாம் காவல் நிலையத்துக்கு. காவல் நிலைய அதிகாரிகள் அடுத்த 5 நிமிடத்துல ரீச் ஆக முடியும். ஆனா இப்ப அது அவ்வளவு ஆக்டிவா இல்லை, முடிச்சு விட்டாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. எடப்பாடியார் தான் இதை கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலம் தான் இது கொண்டு வரப்பட்ட ஆட்சி காலம். அதை இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த ஊரை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு காவலன் செயலியில் இதெல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். மீண்டும் அதெல்லாம் பெரிய அளவில் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீர்திருத்துவதற்கு காவல்துறையை முதல்ல சீரமைக்க வேண்டியிருக்கு. அதை நாங்கள் செய்வோம். இதையெல்லாம் தாண்டி நான் இன்னொரு விஷயம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற விஷயம், சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெடுவதற்கு காரணமாக இருந்ததே திமுக. இன்னைக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு இடத்துல சொல்றாங்க, 18 வயதிற்கு குறைவான குழந்தைகளை, பெண் குழந்தைகளை வந்து பாலியல் வன்முறை அவர்கள் மீது தொடுக்கப்படும் என்று சொன்னால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் சொல்றாங்களா? 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி சட்டமன்றத்திலுமே கூட ஒன்று பேசினாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன், 10 வயது குழந்தையை அண்ணா நகரில் ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினான் ஒரு நாய். அவன் அந்த குழந்தை சித்திரவதைக்குள்ளா இருக்குது, யாருக்கும் தெரியாது. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த குழந்தை. அந்த தாய் தகப்பனும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க குழந்தைய. மருத்துவர்கள் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. மருத்துவர்கள் வந்து இவ்வளவு கொடூரமா ஒரு குழந்தை சித்திரவதை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அவங்க தகப்பன்கிட்ட சொல்லி நீங்க போய் காவல் நிலையத்தில் முதல்ல கேஸ் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க அப்பா அம்மா காவல் நிலையத்துக்கு போறாங்க கேஸ் கொடுக்கறதுக்கு. கேஸ் கொடுக்க போன இடத்துல இந்த போலீஸ் அவங்க அப்பா அம்மாவை அடிக்குது. புரியுதுங்களா? இந்த செய்தி உயர் நீதிமன்றத்துக்கு போகுது. அரசியல் கட்சிகளே இன்வால்வ் இல்லை. உயர் நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி பார்த்துட்டு சொல்றாரு, இந்த ஸ்டாலினுடைய இந்த போலீஸை வச்சுட்டு இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்காது, அதனால சிபிஐ விசாரணைக்கு நான் உத்தரவிடுகிறேன் உத்தரவே போட்டார் உயர் நீதிமன்ற நீதிபதி. மரண தண்டனை நிறைவேற்றுவதாக புழுகுகிற ஸ்டாலின் வெக்கம் இருந்தால் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன செஞ்சது தெரியுமா இந்த அரசாங்கம்? சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிஐ வந்து விசாரிக்க கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்கே அந்த அட்வொகேட் வந்து ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபா வாங்குற அட்வொகேட். அந்த அட்வொகேட்டை வச்சு வாதாடுறாங்க, எங்களுக்கு வந்து இந்த கேஸில் வந்து சிபிஐ வேண்டாம், நாங்களே தமிழ்நாடு போலீஸ் வச்சு விசாரிக்கிறோன்னு. உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்துட்டு இவ்வளவு வாதத்துக்கு பிறகு என்ன தெரியுங்களா தீர்ப்பு கொடுத்தாரு? சிபிஐ வேண்டாம், ஆனால் எஸ்ஐடி போடுறேன், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று போடுறேன். இந்த டீமில் தமிழ்நாடு ஐபிஎஸ் கேடர் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இது உத்தரவு. கேவலம் இல்லை? நீ சரியான ஆளா இருந்தா, நல்ல மானமுள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தா அந்த நொடி நீ பதவி விலகி இருக்கணுமா இல்லையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கணுமா இல்லையா? அவரு ஒரு குழந்தை 10 வயசு குழந்தைய சீரழித்த வழக்குல சிபிஐ வேண்டான்னு ஏன் போய் நீ கெஞ்சற? எதுக்காக நீ கெஞ்சற? அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு இந்த வேலை பண்ணீங்க? நீங்க வந்து இன்னைக்கு 18 வயசுக்கு குறைவான குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை பண்ணா நான் வந்து இதுல மரண தண்டனை கொடுப்பேன்னு பேசுறீங்க. வெக்கமா இல்ல? பச்சையா புழுகுறீங்கன்னு மக்களுக்கு தெரியாது? ஏன் கருணாநிதினு ஒரு எம்எல்ஏ, பல்லாவரம் எம்எல்ஏ, அவருடைய மகன் வீட்டுல அந்த குழந்தை தானே, அந்த புள்ள 18 வயது குறைவான குழந்தை தானே, 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த அந்த பெண் குழந்தை, பட்டியல் சமூகத்தை சார்ந்த அந்த குழந்தை வீட்டில் வச்சு சிகரெட் நெருப்பால கொளுத்தி இருந்தவன் மகன், எம்எல்ஏ மகன். அந்த பிள்ளைய அடிச்சு சித்திரவதை பண்ணி உடம்பு முழுவதும் காயத்தோட வழக்கு கொண்டு போய் கொடுத்தப்ப வழக்கு எடுத்துச்சு அவனோட போலீஸ். பிறகு அதுக்கு எத்தனை போராட்டம், அதன் பிறகு அதுல வழக்கு எடுத்து எத்தனை நாள் கழிச்சு நீ அவங்களை கைது பண்ண? குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிக்கையை ஸ்டாலின் அரசாங்கத்தில் எடுத்து வைத்தாலே, அதன் பிறகு அதற்கு பின்னால் இருக்கிற திமுக காரங்களோட முகத்தரை கிழிச்சு விட்டாலே இவங்களுடைய அரசு தாங்காது. மக்கள் புரட்சியை வெடிச்சிருந்த தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அயோக்கியத்தனத்தை கட்டவிழ்த்து விட்டுட்டு ஆட்சியில் இருந்த காலம் முழுக்க இப்போ வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில 18 வயசுக்கு குறைவான அந்த குழந்தைகள் மீது பாலியல் தொந்தரவு கொடுத்தா நான் மரண தண்டனை கொடுப்பேன். இங்க பார், தண்டனை எல்லாம் இருக்குது, ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. நீ ஒன்றும் பெரிய வந்து நீ தண்டனை கொடுத்து இந்த ஸ்டண்ட் காட்டுற வேலையெல்லாம் நிறுத்துங்க. நீ முதல்ல இருக்கிற தண்டனை கொடுக்கறதுக்கு வழி பண்ணியா? சட்டத்தை சரியாக பயன்படுத்த சட்டமெல்லாம் இருக்குது. சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்பது மட்டுமல்ல, சட்டத்தை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு துணை போயிருக்குது ஒரு அரசு. அப்ப இது எவ்வளவு மோசடியான அரசு? எனவே இவங்க கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை இந்த லட்சணத்தில் தாங்க இருக்குது. இது ஒன்னொன்னா எடுத்து பார்க்கறது நேர விரயம் நான் நினைக்கிறேன்.